வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் திராட்சை பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். திராட்சை பழம் மூளை, இதயத்தை வலுவடைய செய்யும். நீங்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்றத தொடர்ந்து சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வயிற்றுப்புண், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் குணமாகும். உங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குமட்டல், வாய்க்கசப்பு போன்ற பிரச்சனைகளையுமே திராட்சை பழம் தீர்க்கும். மேலும் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸுடைய அளவை திராட்சை பழம் சீராக்கி உடலில் கொழுப்பு சத்து சேர்வது தடுக்கும், பித்தத்தை தணிக்கும். ஸோ இது போல் நிறைய மருத்துவமைகள் திராட்சை பழத்தில் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் பலம் பெறுவதற்கு நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். திராட்சை பழத்தில் அதிகமாக விட்டமின் சி என்னும் ஊட்டச்சத்து, அதாவது உயிர் சத்துன்னு சொல்லுவாங்க, மற்றும் விட்டமின் கே போன்ற சத்துக்கள் எல்லாமே அதிகமாகவே நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் மட்டும் இல்லாமல் திராட்சை பழத்தில் கால்சியம், ரிபோஃப்ளோவின், மெக்னீசியம் போன்ற சத்துக்களுமே அடங்கியிருக்கு. இந்த சத்துக்கள் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகள், அந்த போன்ஸ் மற்றும் பற்கள், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறுதி பண்ணும். மேலும் திராட்சை பழம் நீங்கள் சாப்பிடும்போது ரத்த காயம் ஏற்படும் போது ரத்தம் வேகமாக குறைவதற்கும் அது பார்த்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு குறைவும் பார்த்தீங்களா, அப்போ ரத்தம் காயம் நமக்கு ஏற்பட்டு ரத்தம் வேகமாக நமக்கு போகும். அப்போ அதை தடுக்கிறதுக்கும் திராட்சை பழம் உதவிகரமாக இருக்கும். ஒட்டுமொத்த உடல் நலத்தை பலம் பெற வைப்பதற்கு நீங்க திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை குணமாகிறதுக்கு நீங்க திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையானது அடிக்கடி தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ திராட்சை பழத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஃபைபர் இருக்கு, நார் சத்து அடங்கி இருக்கிறதால அது மலச்சிக்கல் பிரச்சனையை கியூர் பண்ணிடும். நீர் சத்தும் திராட்சை பழத்துல இருக்கு. இப்போ நம்மளுடைய உடல்ல நீர் வறட்சியாக இருக்கு, அதாவது நீர் சத்து கிடையல அப்படின்னா தான் நமக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் ஏற்படும். இப்போ திராட்சை பழத்துல நீர் சத்தும் இருக்கு, நார் சத்தும் இருக்கு. அப்போ நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து உங்களை நீங்க குணப்படுத்திக்கலாம். புதுசா மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது, நீங்க இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா திராட்சை பழம் போன்ற நீர் சத்துக்கள் அதிகமாக நிரம்பியிருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம். கொலஸ்ட்ராலை குறைக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் திராட்சை பழத்தை சாப்பிடும் போது சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய கொலஸ்ட்ரால் நிறைய குறைச்சிக்கலாம். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சில உணவுகள் இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம அந்த ஆயில் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவோம். இந்த எண்ணெய் கலப்படம் செய்திருக்கக்கூடிய அந்த முறையற்ற உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது கொலஸ்ட்ரால் நமக்கு நிறைஞ்சு போயிடும். இதனால நம்ம தினமும் அவஸ்தைப்படுவோம். அப்போ நம்ம தொடர்ந்து திராட்சை பழத்தை எடுத்துக்கொள்வதை ஒரு பழக்கமாக வச்சிருக்க முடியும்னா இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு நம்மளுடைய உடலில் அதிகம் சேராமல் முன்னாடி நம்மளுடைய உடல் நலத்தை பாதுகாக்கவும் செய்யலாம். ஏற்கனவே தேங்கியிருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ராலை நம்ம வெளியேற்றுவதற்கும் இந்த திராட்சை பழம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ கொலஸ்ட்ராலை குறைக்கணும்னு நினைக்கிறவங்கலாம், கொலஸ்ட்ரால் வரக்கூடாது நினைக்கிறவங்களாம் திராட்சை பழத்தை தங்களுடைய டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ரொம்ப அது அவசியம். ரத்த அழுத்தம் சீராக இருக்கிறதுக்கு திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தானது அதிக அளவு திராட்சை பழத்தில் இருக்கு. பொட்டாசியம் சத்தானது நம்மளுடைய உடலில் ஓடக்கூடிய அந்த ரத்த அழுத்தத்தை சீரான முறையில் செயல்படும் உதவிகரமாக இருக்கும். அதாவது ரத்தமும் உங்களுக்கு தடை இல்லாமல் ரத்த நாளங்களில் கரெக்டாக இருக்கும், சீரான முறையில் ரத்த ஓட்டம் உங்களுக்கு இருக்கும். ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிபி, பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம், அதையும் உங்களுக்கு சீரான முறையில் செயல்பட உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால் நமக்கு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதும் முன்னாடியே நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா பொட்டாசியம் திராட்சை பழத்தில் இருக்குது. உங்களுக்கு பிபி ப்ராப்ளம்லாம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் ஏற்படலாம். அதாவது பிபி உங்களுக்கு கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குனாலும் உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் இந்த பொட்டாசியம் சத்து கிடைக்கும் பொழுது பிபி லெவலெலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதய சம்பந்தமான பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் திராட்சை பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது ஒரு பழக்கமாக வைத்துக்கோங்க. கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். இப்போல்லாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையுமே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று இந்த கண் பார்வை குறைபாடு. கண் பார்வை நன்றாக தெரியணும், கூர்மையாக இருக்கணும் அப்படின்னா சத்தான உணவுகளை, அதுவும் கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம். நீங்கள் திராட்சை பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பகுதிகளில் இருக்கக்கூடிய கருவிழிகளினுடைய செல் வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த திராட்சை பழம் கொண்டிருக்கு அப்படின்றதால கண் பார்வை உங்களுக்கு தெளிவாகும். மேலும் கூடுதலாக கண்கள் ஏற்படக்கூடிய இந்த கண்புரை, கண் சம்பந்தமான அனைத்து நோய்களையுமே திராட்சை பழம் உங்களுக்கு சரி செய்கிறது. கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கு தொடர்ந்து திராட்சை பழத்தை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஆரோக்கியம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் கியூர் பண்ணிக்கிறதுக்கு திராட்சை பழம் எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு சிறந்த வைத்தியமாக இருக்கும். பலவிதமாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களை வராமல் தடுத்து புதுசாக எந்த விதமான நோய்களுமே வராத அளவுக்கு உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து உடலை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் திராட்சை பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ திராட்சை பழத்தை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.